நம்ம தமிழ் சினிமாவில் ஷூட்டிங் அப்புறம் மற்ற ஒர்க்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணி பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்கிற ஹீரோஸோட படங்கள் லிஸ்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதர்வாக்கு 2019 ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியான படம் தான் அட்ரஸ். பட் இந்த படம் இப்போ வரைக்கும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி ஒத்தைக்கு ஒத்தன்னு ஒரு படமும் இப்போ வரைக்கும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. ரொம்ப நாளாக ஷூட்டிங் எடுத்துகிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி விஷ்ணு விஷாலுக்கும் 2019 ஜகஜால கில்லாடின்னு 7 டைரக்ஷனில் ஒரு படம் ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. பட் இப்போ வரைக்கும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி 2020 மோகன்தாஸ்னு ஒரு படமும் ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. நடுவில் இந்த படம் ஜியோ சினிமாவில் டேரக்ட் ஓடிடி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வரைக்கும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே இல்லை. சீனு ராமசாமி டேரக்ஷனில் 2014 விஷ்ணு விஷால விஜய் சேதுபதியும் சேர்ந்து நடிச்ச படம் தான் இடம் பொருள் லேவல். இந்த படம் இப்போ வரைக்கும் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகலை. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா இல்லையான்னு கூட தெரியல. நம்ம அருண் விஜய்க்கு வாடில்னு ஒரு படம் 2015 ரிலீஸ் ஆக வேண்டியது. பட் இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகலை. அதே மாதிரி 2021 நவம்பரில் பார்டர்னு ஒரு படம் ரிலீஸ் ஆக வேண்டியது. அதுவும் இன்னும் ரிலீஸ் ஆகலை. நம்ம சந்தானம்க்கு 7 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ண சர்வசுந்தரம் பல டைம்ஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் ரிலீஸ் ஆகலை. இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்றதும் தெரியல. அதே மாதிரி 2020 வெங்கட் பிரபுவோட பார்ட்டி ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. பட் இந்த படம் ஹாட் ஸ்டாரில் டேரக்ட் ஓடிடியே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வைபவோட ஆலம்பனா 2020 ஷூட்டிங்லாம் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. பட் நிறைய டைம்ஸ் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணி கடைசியாக 2023 டிசம்பர் 15 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த டேட்டும் போஸ்ட்போன் ஆகிருச்சு. அதே மாதிரி அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாவோட சுமோவும் இப்போ ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. சம்மரில் இந்த படத்தை தேட்டர்ஸில் இறக்கலான்னு வேல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்களாம். கலையரசனுக்கு 2018 ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்த படம் தான் டைட்டானிக் காதலும் கவுந்து போகும். இப்போ இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுமா இல்லையான்னு தெரியல. அடுத்து நம்ம டாப் ஸ்டார் பிரசாந்தோட அந்தகன். இந்த படத்தோட ஷூட்டிங் மற்ற எல்லா ஒர்க்ஸுமே 2019 முடிச்சிட்டாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாமல் ஒரு ஃபெஸ்டிவலுக்கும் போஸ்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பிரபுதேவாக்கு யங் மங் சங்னு ஒரு படமும் கிருஷ்ணாக்கு கிரகணம்னு ஒரு படமும் ரொம்ப வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. நம்ம சியான் விக்ரம் கௌதம் மேனனோட துருவ நட்சத்திரம் 2018 ஷூட்டிங்லாம் கம்ப்ளீட் பண்ணி ரிலீஸ்க்கு ரெடியாக இருந்துச்சு. பட் நிறைய ஃபினான்ஷியல் இஷ்யூஸால் இந்த படம் தள்ளி போய் 2023 நவம்பர் 24 அன்றைக்கி ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த டேட்டும் போஸ்ட்போன் ஆகி கண்டிப்பாக சம்மரில் இந்த படம் தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே ரொம்ப பாவப்பட்ட ஜீவனா அது அரவிந்த் சாமி தான். ஏன்னா அவரோட ஆக்டிங்கில் கள்ளப்பாட், நரகாசுரன், சதுரங்க வேட்டை 2, வணங்க முடியும் இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் ஷூட்டிங் முடிச்சு ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது. பட் இப்போ வரைக்கும் ஏதோ ஒரு ரிலீஸ்க்கான அப்டேட்டுமே இல்லை. ஜிவி பிரகாஷ்க்கு சண்முகம் முத்துசாமி டேரக்ஷனில் அடங்காதேன்னு ஒரு படமும் 7 டைரக்ஷனில் ஆய ஜென்மங்கள்னு ஒரு படமும் ஷூட்டிங் முடிச்சு பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. அதே மாதிரி விஷாலோட மதகஜ ராஜா, கௌதம் கார்த்திகோட சிப்பாய், விமலோட சண்டைக்காரி 2வது படம் மாதிரி படங்கள் பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. இப்போ சொன்ன இந்த 4 படங்களும் கண்டிப்பாக எப்போவுமே ரிலீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அதே மாதிரி காஜல் அகர்வாலோட பாரிஸ் 7 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் இருக்குது. த்ரிஷாவோட கர்ஜனையும் அதே மாதிரி தான் பல வருஷமாக ரிலீஸ் ஆகாமலே இருக்குது. இப்போ சொன்ன இந்த லிஸ்ட்டில் இருக்க படங்களில் எது தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆனால் நல்லா இருக்கும்ன்றதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.